அஜித் தொடர்ந்து கார் ரேஸ்ல ஈடுபட திட்டமிட்டு இருக்கிறதா ரசிகர்களிடையே அதிர்ச்சியை ஏற்படுத்திட்டு இருக்கு. 2025 ஏப்ரல்ல GVU படம் ரிலீஸ் ஆச்சு. அதுக்கப்புறமா எந்த படத்திலயுமே அவர் கமிட் ஆகல. கார் ரேஸ்ல தான் தன்னோட ஃபுல் கவனத்தையும் செலுத்திட்டு இருக்காரு. இந்த நிலையில தன்னால முடிகிற வர ரேஸ்ல ஈடுபட இருக்கிறதா அவர் சொல்லியிருக்காரு. இதனால அவர் சினிமால இருந்து விலகிட்டாரா அப்படின்னு இப்போ ரசிகர்கள் ரொம்ப பெரிய ஏமாற்றம் அடைஞ்சிருக்காங்க அப்படின்னு சிங்கப்பெண் அதிரடி படை தொடக்க விழா இன்னைக்கு சாயங்காலம் 5 மணிக்கு எழும்பூர் ராஜரத்னம் மைதானத்தில் நடைபெற இருக்கு. இந்த திட்டத்தை CM விஜய் தொடங்கி வச்சு சிறப்புரையாற்ற இருக்கிறதா அரசு சார்பில் வெளியான அழைப்புதல்ல தெரிவிக்கப்பட்டிருக்கு. ஏற்கனவே மே 27ஆம் தேதி மே 29ஆம் தேதிகள்ல நடைபெறும் அப்படின்னு அறிவிக்கப்பட்ட இந்த நிகழ்ச்சி கடைசி நேரத்துல ரத்தாச்சு. இப்போ இன்னைக்கு நடக்க போறது ரொம்ப பெரிய எதிர்பார்ப்பையே உண்டாக்கியிருக்கு அப்படின்னே சொல்லலாம். 717 டாஸ்மாக் கடைகளை மூடினதால ஆண்டுக்கு மட்டுமே 11,000 கோடி வரை வருவாய் இழப்பு ஏற்படும் அப்படின்னு அமைச்சர் விக்னேஷ் தெரிவிச்சிருக்காரு. திண்டுக்கல்ல பேசின அவரு, நாள் ஒன்றுக்கு 5 லட்சம் வரை வியாபாரம் நடக்கக்கூடிய கடைகளை தான் நாங்க மூடியிருக்கோம். அது மட்டும் இல்லாம இந்த நஷ்டத்தை சரி கட்டுறதுக்கு அடுத்த கட்டமா துறைகள் மூலமா நடவடிக்கை எடுக்கப்பட்டு இருக்கிறதாவும் சொல்லியிருக்காரு. தமிழ்நாடு ஈபில உடனே 15,000 பேரை நியமிக்க இருக்கிறதா அமைச்சர் CTR நிர்மல்குமார் அறிவிச்சிருக்காரு. இது பத்தி பேசின அவரு, ஈபில மொத்தமா 70,000 ஊழியர்கள் பற்றாக்குறை இருக்குது அப்படின்னு சொல்லியிருக்காரு. நீண்ட காலமா நிலுவையில் இருந்த பதவி உயர்வு இப்ப வழங்கப்பட்டிருக்கு. ஊழியர்களுக்கு கிடைக்க வேண்டிய நியாயமான அனைத்து சலுகைகளையும் கிடைக்கும் அப்படின்னு சொல்லியிருக்காரு. திமுகவுல இப்போ அமைப்பு ரீதியா இருக்கிற மாவட்டங்களோட எண்ணிக்கையை 78ல இருந்து 100 உயர்த்த இருக்கிறதா தகவல் வெளியாகி இருக்கு. புதுசா நியமிக்கப்பட்ட மாவட்ட செயலாளர்கள் பதவிகள்ல பெண்கள் இளைஞர்களுக்கு முன்னுரிமை அளிக்க முடிவு செய்யப்பட்டிருக்கான். தேர்தல் தோல்வி குறித்து ஆராய அமைக்கப்பட்ட குழுவோட முழுமையான அறிக்கைக்கு அப்புறமா மாற்றங்களை செய்யறதுக்கு ஸ்டாலின் திட்டமிட்டு இருக்கிறதா சொல்லப்பட்டது. சூர்யாவோட கருப்பு வர 12ஆம் தேதி அமேசான் பிரைம்ல ரிலீஸ் ஆக போகுது. சூர்யாவுக்கு ரொம்ப பெரிய கம்பேக்கா அமைஞ்சிருக்க இந்த படம் தியேட்டர்லயே கிட்டத்தட்ட 300 கோடிக்கும் அதிகமா வசூல வாரி குவிச்சிருக்கு அப்படின்னு தான் சொல்லணும். OTT ரிலீஸ் டேட் அறிவிக்கப்பட்டதுக்கு அப்புறமும் இன்னமும் பல தியேட்டர்கள்ல ஹவுஸ்ஃபுல்லா தான் இந்த படம் ஓடிட்டு இருக்கு அப்படின்னு சொல்லலாம். DMK உடனான கூட்டணி உறவை முறிக்கிறதுக்காக MDMK முடிவு செஞ்சிருக்கிறதா தகவல் ஒண்ணு வெளியாகி இருக்கு. துரை வைகோவோட பேச்சுகள் அதையே உணர்த்துறதா அரசியல் நோக்கர்கள் சொல்றாங்க. உதயசூரியன் சின்னத்துல போட்டியிட்டது அவமானம் அப்படின்னு உச்சபட்ச அதிருப்தியை துரை வைகோ வெளிப்படுத்தினாரு. அதோட ஓரிரு நாட்கள்ல சீர்காழி, கடையநல்லூர் தொகுதி MDMK MLAக்கள் 2 பேரும் தங்களோட பதவியை ராஜினாமா செய்ய போறாங்க அப்படின்ற ஒரு அப்டேட் தான் இப்ப போதைப்பொருள் வழக்குல சிக்கியிருக்க ஜான் பிரிட்டோ ஆதவ் அர்ஜுனாவுக்கு நெருக்கமானவங்க அப்படின்றதுனால அமைச்சர் பதவியை ராஜினாமா செய்வாரா அப்படின்னு திமுக இப்போ கேள்வி எழுப்பிட்டு இருக்காங்க. ஜாபர் சாதிக் விவகாரத்துல இதே கருத்து தான் உதயநிதி மேல டிவிக்கே வச்சிருந்தாங்க. இப்போ அது தாவேகாவுக்கு எதிராக மாறி இருக்கு அப்படின்னு சொல்லப்பட்டு இருக்கு. ஆனா ஜான் பிரிட்டோ ஆதவ் அர்ஜுனாவோட உறவினர் இல்ல அப்படின்னு சோசியல் மீடியால இப்போ டிவிகேவினர் பதிலடியும் கொடுத்து வராங்க. பிரான்ஸ்ல நடந்த லீ மேன் கப் கார் ரேஸ்ல அஜித்குமாரோட ரேசிங் அணி 5வது இடத்தை பிடிச்சிருக்காங்களாம். ரேஸ் முடிய 10 நிமிடங்கள் மட்டுமே இருந்தப்ப அஜித் அணி எரிபொருள் நிரப்ப போனதுனால 3வது இடத்தை இழந்தாங்க. கடந்த ஏப்ரல்ல பெல்ஜியம்ல நடந்த ரேஸ்ல இந்த அணி 2வது பிடிச்சு அசத்தியது. இருப்பினும் அணியினரோட விடாமுயற்சிக்கு வாழ்த்துக்கள் குவிஞ்சிட்டு இருக்கு அப்படின்னு தான் இப்ப செய்திகள் வெளியாகிட்டு இருக்கு. CM விஜயோட நடவடிக்கைகளால செங்கோட்டையன் அதிருப்தியில இருக்கிறதா தனியார் இதழ்ல செய்தி ஒண்ணு வெளியாகி இருக்கு. இலாக்கா ஒதுக்குறதுல முன்னுரிமை அளிக்காதது, தனக்கு ஆதரவாளர்களுக்கு கட்சியில பொறுப்பு வழங்காதது அதிருப்திக்கு காரணம் அப்படின்னு சொல்லப்பட்டிருக்கு. முக்கியமா சீனியர் அமைச்சரான தன்னோட கருத்துக்களை தமிழக வெற்றி கழகம் தலைமை பரிசீலிப்பதில்லை அப்படின்ற ஆதங்கத்தோட அவர் இருக்கிறதா இப்போ ஒரு செய்தி வேகமா ஸ்ப்ரெட் ஆயிட்டு இருக்கு. பொள்ளாச்சி கோட்டூர் பகுதியில உள்கட்சி பூசல் காரணமா CM விஜயோட பேனர் அகற்றப்பட்டதனால பரபரப்பு ஏற்பட்டிருக்கு. CM விஜய் நடிகரா இருந்தப்ப ரசிகர் மன்றம், மக்கள் இயக்கம், அதுக்கப்புறமா கட்சிக்காக கடுமையா உழைச்சிருக்கோம். ஆனா மாற்று கட்சிகள்ல இருந்து வரவங்களுக்கு முக்கியத்துவம் கொடுக்கப்படுறதாகவும் மக்கள் இயக்கத்துல உழைத்த நிர்வாகிகள் புறக்கணிக்கப்படுறதாகவும் தாவேகாவினர் குற்றம் சாட்டியிருக்காங்க. இப்போ பெரிய மோதலாவும் இது இருக்கு. தமிழ்நாட்டுல காலியா இருக்கிற 5 சட்டப்பேரவை தொகுதிகளுக்கான இடைத்தேர்தலை அடுத்த மாசம் இறுதியில நடத்துறதுக்கு ECI திட்டமிடப்பட்டிருக்கிறதா தகவல் ஒண்ணு வெளியாகி இருக்கு. 2 தொகுதிகள்ல வென்ற CM விஜய் பெரம்பூரை தக்க வச்சுக்கிட்டு திருச்சி கிழக்கு தொகுதியை ராஜினாமா செஞ்சாரு. அதே மாதிரி மதுராந்தகம், பெருந்துறை, அம்பாசமுத்திரம், தாராபுரம் ஆகிய தொகுதிகளோட அதிமுக MLAக்கள் தங்களோட பதவியை ராஜினாமா செஞ்சுட்டு தமிழக வெற்றி கழகத்துல ஐக்கியமாயிருக்காங்க. இதுக்கான தேர்தல் கூடிய விரைவில் நடக்கும் அப்படின்னு எதிர்பார்க்கப்பட்டு இருக்கு.